ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லைக் கோல்டு ஹஸ்பண்ட் விஸ் லைக் ஒரு இன்னசென்ட் கேர்ள். ஆனால் நீங்கள் இன்னசென்ட் கேர்ளாக என்ன எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக கதை பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது ஒரு மண்டபத்தில் தான் நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைலே கிடையாது. பிகாஸ் இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. நீங்கள் என்னமோ வற்புறுத்தி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து லைக் ஃப்ரீடமாக இருக்கிறது தான் பிடிக்கும். லைக் எப்போ பார்த்தாலும் சுற்றுறது, ஜாலியாக உங்களுக்கு பிடிச்சது பண்ணுறது தான் பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களை வந்து லைக் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து இப்போ 25 ஏஜ். அது ஒரு காரணம் காட்டியே உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. எங்க நம்ம ஜங்குக் பக்கம் பார்ப்போம். அவன் உட்காந்துருக்கான், லைக் கிளம்பிட்டே உட்காந்துருக்கான். அவன் ஃப்ரெண்டு தான். டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணே கண்டுபிடிச்சிடுவா உனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு. தயம், நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சுத்தமாக இஷ்டமும் இல்லை. இதை ஏன் எங்கள் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இன்னும் பிஸ்னஸ் பெருசாகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பண்ணி தான் ஆகணும், உனக்கு 30 ஆக போகுது 35 ஆக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன ஏஜை வச்சு என்னை வந்து மிரட்டாங்கடா. அவங்க சொன்னாலும் சொல்லனாலும் உனக்கு 32 ஆக போகுதுடா தம்பி அப்படின்றாங்க. தேத்தையும் வெறுப்பேத்தாத என்ன. நீ ஜிம்மே பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தா உன் அப்பா அம்மா எப்போ பேர பிள்ளைய பார்த்து அது என்னோடய பேஷன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டேய், குழந்த மாதிரி அடம் பிடிக்காத. அந்த பொண்ணு ரெடியாகிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயரு கூப்பிட தான் போகிறாரு. ஸோ சீக்கிரம் கிளம்பிட்டு வா. அவன் அப்படியே பார்க்குற முறைச்சிட்டு என்னடா போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் லைக் அப்படியே கிளம்பி வந்தாச்சு. மாப்பிள்ளை கிளம்பி வந்து உட்கார்றாரு. ஸோ 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை, கீழே குடிஞ்ச தலை தான். ஸோ அந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மந்திரத்தை அந்த லைக் ஏதோ பூவோ அரிசி அதில் போடுவாங்க. ஸோ அதில் போட்டுகிட்டே அப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ரெட் கலர் saree, ஸோ கோல்டு பார்டர் வச்சு க்யூட்டாக ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கீங்க நீங்கள். பரவாயில்ல, அழகாக தான் இருக்கா. நான் என்னமோ நினச்சேன், எங்கள் அப்பா அம்மா டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, வெறும் பிஸ்னஸ்க்கு மட்டும் கல்யாணம் பண்ணாமல் அழகான பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறாங்க, பார்ப்போம் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். ஸோ இங்கே நீங்கள் ஸோ அப்போ தான் நீங்களுமே பார்த்துருப்பீங்க, என்ன இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு, ஆனால் மூஞ்சி மட்டும்தான் அப்படியே சிடுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம், நான் நினச்ச மாதிரி இருக்காரா இல்லை சிடு மூஞ்சி தான் நான். அதுக்கப்புறம் 2 பேருமே மந்திரம் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து அந்த ரிச்சுவல் நல்லாவே முடியுது. அவங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ், க்யூட்டான ஒரு நல்ல ஒரு மேரேஜ் நடக்குது. ஸோ இங்கே எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்குக் தான் ஏதோ மூஞ்ச என்னமோ மாதிரி வச்சுருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்க, இவரே இப்படி வச்சுருக்காரு மூஞ்ச, பார்த்தாலே தெரியுது ரூட் டைப்புன்னு. என் அப்பா அம்மாவை நான் போய் சொன்னேன் வேணான்ட்டு. இவன்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நான் குடும்பம் நடத்த போகிறேன்னே தெரில. காட் ப்ளீஸ் சேவ் மீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ லைக் ஜங்குக்கு பார்த்துட்ருக்கா, என்னமோ புலம்பிகிட்ருக்கீங்கன்ட்டு. அவன் கண்டுக்கல. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபர் வந்து ஸோ லைக் போஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே லைக் ஃபோட்டோக்கிட்டு ஜங்குக்கு வந்து சிரிப்பான்ல, லைக் ஒரு மாதிரி ஈன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிரிச்சிட்ருக்கான். சார் ஒழுங்காக சிரிங்க சார். ஒழுங்காக தான் சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக சிரிக்கிறான். ஸோ நீங்களும் வந்து அவன் சிரித்ததை பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும், கீழே குடிஞ்சு சிரிச்சிருப்பீங்க. என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக கொடுக்குறான். நீங்களும் ஃபோட்டோ கொடுத்து க்யூட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சார் 2 பேருமே அழகாக இருக்கீங்க, மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள். ஷப்பா டேய்,
உனக்கு யார்டா எவ்வளோடா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சார் உண்மையாக சொன்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இது வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து லைக் உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே வந்து அந்த மேரேஜ் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே ஜங்கோக் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் 2 பேரும் கிளம்பி இப்போ போயிட்டுருக்கீங்க வீட்டுக்கு. ஸோ லைக் எல்லாருமே உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஜங்கோக்கோட அப்பா அம்மா லைக் உங்கள் அப்பா அம்மாவும் கூட வந்திருக்காங்க விட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கீங்க. காலையிலே எழுந்துச்சு எப்படி இருந்தாலும் கிளம்ப சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கே உங்களுக்கு செம்ம டயர்டாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே தூங்கு மூச்சு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. வேணுமா போய் ரெஸ்ட் எடுக்கிறது தான் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை மாமா சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா, பரவாயில்ல அத்தை, நான் கொஞ்ச நேரம் கழித்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, ரொம்ப டயர்டாக இருந்தால் சொல்லு, போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்றீங்க. ஸோ ஜங்கோக் உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு பார்வை தான் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஸோ அவன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான். மாம், டேட், நான் ஜிம்முக்கு போகிறேன். ஆக்சுவலாக ஜிம் வச்சுருக்கான் ஜங்கோக். ஸோ அவனும் ரிச்சு தான். ஆனால் லைக் பெருசாக வேறு எதுலையும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, லைக் அவன் ட்ரைனராகவும் இருக்கான். அவன் தான் அந்த ஜிம் ஓனரும் கூட. ஸோ அவன் அங்கே போகிறான். டேய், இன்றைக்கி தான்டா மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ளே எதுக்குடா போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க அம்மா. மாம், நைட்டு தானே ரிச்சுவல்ஸ்லாம், இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு வரான். உங்களுக்கு செம்ம கடுப்பு. எவ்வளோ கொழுப்பு இருக்கும். இன்றைக்கி தானே மேரேஜ் ஆச்சு, என்னமோ வேறு யாருக்கும் மேரேஜ் ஆன மாதிரி எப்படி போகிறான் பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். வேறு எதுவும் சொல்ல முடியல. ஸோ உங்கள் அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க, மேபி எதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து போயிட்டு லைக் தேவனுக்கு தான் கால் பண்ணுறேன். ஜங்கோக், டே மச்சான், ஜிம்க்கு வந்துட்டேன் வா. டேய், கல்யாணம் அதான் முடிஞ்சிருச்சுல, டே வெங்காயம் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக அவங்க ஜிம்க்கு வர்றதுக்கு வந்துட்டுருக்கான். ஜிம்க்கு வந்து ஜங்கோக்கு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். டேய் பொறுக்கி நாயே, எதுக்குடா வந்த அதுக்குள்ளே, இன்றைக்கி தானே மேரேஜு, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? எனக்கே கடுப்பாக இருக்குது, ரிச்சுவல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தான் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கும் புரியல. டேய் ஜங்கோ, கொஞ்சமாவது மெச்சூர்டாக நடந்துக்கோ, பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காத. நீ முன்னே மாதிரி அப்படியே எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறதுக்கு நீ ஒன்றும் சிங்கிள் இல்லை, யூ ஆர் கமிட்டட். ஸோ ஒழுங்கா ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ, இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ, புரியுதா? பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். என்ன உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு திமுறா? கட்டி மேய்ச்சி பார்த்தா தாண்டா தெரியும் உனக்கு. அப்படியே பார்த்து முறைச்சிட்ருக்கான். இப்போ என்ன பண்ண சொல்கிற? நைட்டு தானே, நைட்டு போய்க்கலாம். அப்போது நீ இதை சொல்கிறத பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒன்று நடக்காது போலையே அப்படின்றான். அது ஒன்று தான் கேடு. அவன் மூஞ்ச பார்த்தியா, உராங்கொட்டா மாதிரி. அவளும் தான் சிரிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் தான் இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ போய் கேட்டு வந்தியா? கேட்காமலே நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், இவர் பெரிய ஞானி இல்லை. போடா. சரி, ட்ரைனிங் நான் கொடுத்துட்ருக்கேன், மற்ற எல்லாம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறான். டேய், நீ தான் வெட்டி ஆஃபீஸரு, உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அப்படியா? நான் ஃபேமிலி மேன்ரா. என் பொண்டாட்டி இந்த டைமுக்குலாம் வந்தால் திட்டுவா, நான் போயிட்டு வரேன், ஈவினிங்காக வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஏதோ பண்ணு, சரி ரியாவை கேட்டதா சொல்லு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஆக்சுவலாக தேவங்களோட ஒய்ஃப் பேர் ரியா. அங்கேருந்து அவன் அங்கே போயிட்டோன்னே இவன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கான். ஸோ அவங்க வந்து கப்பலாக 2 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஓரமாக நின்று 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்ருக்காங்க. என்னங்க ஏங்க இப்படி பார்த்துட்ருக்கீங்க? சொல்கிறேன்ல, இது ஜிம், நம்ம ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காதீங்க. என்னங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கிச்சு கிச்சு பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனும் லைக் அவன் விளாண்டுருக்கான் அவங்க ஒய்ஃப் கூட, இதை பார்த்துட்ருக்கான். ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வர சொன்னால் இதுங்க எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு வருதுங்க. கல்யாணம் ஆச்சுன்னா போய் கொஞ்சம் வேண்டியதானே, அதுக்கு பதிலாக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்குதுங்க கடுப்பேற்றுற மாதிரி. இங்கெல்லாம் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கேட்டுடுச்சு. ஸோ அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சா சரிதான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். கல்யாணம்னா இப்படி தான் இருப்பாங்களா என்ன?
செம போரிங்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையுமே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவங்க இப்போ ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு ஸோ லைக் ஈவினிங் போல் வரான். ஃபுல்லாக ஸ்வெட்டு அந்த பிள்ளைக்கு. அந்த மாதிரி வேர்த்து விறுவிறுத்து அவன் வந்துட்டுருக்கான். நீங்கள் தான் அவங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கீங்க. புடவை கட்டிட்டு குடும்ப குத்து வழக்கு மாதிரி இருக்கீங்க. ப்ரோ இட்ஸ் வெரி போரிங் டைப்பு. ஏன் டைப்பே கிடையாது இவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு நம்மளை பார்த்து ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு நீங்கள் வந்து லைக் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வயன் சொல்லுங்கள் அத்தை. அவன் ரொம்ப நல்ல பையன்மா. என்ன சிடு சிடுன்னு பேசிடுவான், மற்றபடி ரொம்ப நல்ல பையன்மா. அவன் ஏதாவது கோவமாக பேசினாலோ திட்டினாலோ பெருசாக எடுத்துக்காத. நீ தான் அவனை புரிஞ்சு நடந்துக்கணும். இருக்கட்டும் அத்தை, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. கிளம்பிட்டல்ல, வேறு ஏதாவது பண்ணுமா? இல்லை அத்தை, இட்ஸ் ஓகே, நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மீதி இந்த பூலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ ஜங்குக் தான், என்னடா இது வெளியிலையும் விட மாட்டுறாங்க, கடுப்பேற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்பா தான், இங்கே பாரா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேலும் ஒயன் நல்லா பார்த்துக்கோ, புரியுதா? இந்த பொண்ணை பார்த்தா பாவப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்கா. சிடுமூஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவளை பேசுகிறதோ திட்டுறதோ எதுவும் இருக்கக்கூடாது, புரியுதா? புரிஞ்சு நடந்துக்கோ. டேட், ஐ நோ டேட். ஆமாம், கல்யாணத்துலேயே பார்த்தனே, மூஞ்சில் ஒரு சிரிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பொத்த வாங்க போகிற ஜங்கு. டேட், நான் பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் இப்போ ஒன்றும் ஐம் நாட் அ சிங்கிள், ரைட்? ஐ எம் மேரிட். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் ஆல் த சுச்சுவேஷன். டேட், பார்க்க தானே போகிறேன், ஒழுங்கா போயின பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. காட், கல்யாணம் ஆனாலும் ஆன இங்கே அட்வைஸ் மலையாக பொழிஞ்சிட்ருக்காங்க. ஐ ஹேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே லைக் பால் எடுத்துகிட்டு வந்து கதவை சாத்துறீங்க. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ லைக் நீங்கள் அப்படியே லைக் அந்த சாரீ அப்படியே கையில் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் அந்த இது பால் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதை வச்சுட்டு காலில் விழுறீங்க. இந்த ரிச்சுவல்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா? இல்லை, இந்த மாதிரி தான் பண்ண சொன்னாங்க. சரி, ஓகே. அங்கே வச்சுட்டு உட்கார். ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க பக்கத்தில். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாக விருப்பம் இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆச்சுன்னா we can continue this relationship, or else நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நம்ம மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் முடிவெடுத்தால் யாரும் இது கேட்க போகிறது கிடையாது. ஸோ உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் பார்க்குறான், இதுவுமே நல்ல ஐடியா தானே அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, நான் என் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் வெளில போவேன். நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், எத்தனை மணிக்கு போகிறேன், எத்தனை மணிக்கு வரேன் அப்படின்னு எந்த கொஷினும் கேட்காதீங்க. உங்களையும் நான் கேட்க மாட்டேன். இந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்க்கு இஃப் யூ ஆர் ஓகே, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனை பார்த்துட்டு ஓகே, சரி, ஓகே, நீ சொல்கிறதும் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. சரி, தூங்கலாமா? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துறீங்க. அவனும் போய் படுத்துட்டான். என்னடா இவ இப்படி வாயாடுறா, நான் என்னமோ நினச்சனே, இவளை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டான். நீங்களும் இந்த பக்கம் நல்லா தூங்கிட்டீங்க. இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ உங்களை பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம் காலைல எழுந்துச்சி அவன் கிளம்பி போகிறான். அவங்க அம்மா வந்து லைக் பாலும் அப்புறம் லைக் ப்ரெட்டு அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி இன்னும் எழுந்துச்சி வரல? தெரிலம்மா, அவள் தூங்கிட்டு இருக்கா. அப்படின்றாங்க. மாம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைனா ஒன்றும் நடக்கலையா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று மேரேஜெலாம் கொஞ்சம் இருந்துச்சுல்ல, ஸோ அதனால் தூங்கிட்டு இருக்கா அப்படின்றான். ஸோ அவங்க அம்மா ஒரு ஷையாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க.
ஐயோ! நம்ம என்ன சொன்னாலும் இவங்க ஒண்ணு நெனச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக் இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரியும் அவன் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்புறான். நீங்க அப்பதான் கிளம்பி லைக் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்க. ஜங்குக் கிளம்பி போறதுக்கும், நீங்க வர்றதுக்கும் கரெக்ட்டா இருக்கு. வயன் ஜங்குக்கு மார்னிங் கிஸ்லாம் இல்லையா? நீங்க அப்படியே ஸ்டன் ஆயி பார்க்குறீங்க. ஜங்குக் போன ஜங்குக்க அப்படியே நின்னு பார்க்குறான். அத்தை அது என்னம்மா? உனக்காக தான் ஜங்குக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்றாங்க. நீங்க பார்த்துட்டு இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் அம்மா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு, என் கிளைண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. இவங்க கேட்டாதானேன்ட்டு இவனும் நின்றுட்டு இருக்கான். ஸோ நீங்க தான் இது என்னடா இது தேவலத்தில் இந்த அத்தை பண்ண சொல்தே, இவங்க எப்போ போவாங்கன்னு தெரியல. வயன் நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோமா? அதுக்கப்புறம் நீயும் ஜங்குக்கு தான் இருப்பீங்க. ஆக்சுவலாக உங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ நானும் அவர் கூட ஊருக்கு போகிறேன். நீ தான் ஜங்குக்கை பார்த்துக்கணும். சரி அத்தை, சரி அவனுக்கு கெஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே என்னடா இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாங்கன்ற மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே கிட்ட போய் நிற்கிறீங்க. அவங்க ஹார்ட்டு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இப்பயுமே நீங்கள் சாரீ கட்டிட்டு அடக்கமான பிள்ளையாக வந்திருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து கிட்ட நிற்கிறீங்க. ஜங்குக்கும் ஒரு பக்கம் பக்க பக்குன்னு இருக்குது, உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினச்சிட்டு இருக்கும் போது நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு அவன் சீக்ஸில் கிஸ் கொடுக்குறீங்க. அப்படியே லைக் கிஸ் மாதிரி இல்லை, அப்படியே உதட்ட வச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி கொடுக்குறீங்க. வயன் என்னம்மா இது, ஒரு லவ்வோட கொடு, அப்போ தானே அவன் எனர்ஜியாக இருப்பான். மம்மி ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஜங்குக் உனக்கு ஒன்றும் புரியாது, வயன் நீ கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கிஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் ஐயோ இவனுக்கு வேறு கிஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் அத்தை அவங்க திரும்பினோன்னே வாயை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க. என்ன நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தை எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சரிம்மா அப்புறம் நீயும் ஜங்குக் தான் இருக்கணும், பார்த்து இருந்துக்கோ, மொரடாவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவங்க வேறு உயிரை வாங்குறாங்க, எப்படா போவாங்கன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே ஜங்குக் அவன் லைக் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். ஃபஸ்ட்டு கொடுத்தப்ப அதில் லவ் இருந்த மாதிரி தெரியல, அடுத்தது கொடுத்தப்ப சம்திங் ஹிட் டிஃப்ரெண்ட். என்னமோ பண்ணுறா, என்ன பண்ணுறான்னு தான் தெரியல. சரி ஜங்குக் மனசை அலைப்பாய விடாத, வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் லைக் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்குமே ஜிம்மில் அவன் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே அதுக்கு மேலே ஸோ அந்த கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க யாருமே வரல ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஜங்குக்கே லேட்டாக தான் வரான். முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லைக் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க, அவங்க ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ லைக் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான் இன்றைக்கி. அந்த கப்புள்ஸ் தான் லைக் அவர் உட்காந்துருக்காரு, அவங்க லைக் ஒருத்தவங்க வந்து மடியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இவனுக்கு ஏன்டா வந்தோன்ற மாதிரி டக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறாங்க இவங்க, சே வீட்டில் பண்ண விட்டது இங்கே பண்ணிகிட்டு இருக்குதுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பொண்ணு நெக்கு அவன் லைக் அவங்க ஹஸ்பண்ட் நெக்கை ரஃப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அவரும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த கிஸ் வந்து நல்ல பேஷனேட்டாக டங்கோட ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவனுக்கு அதுக்கு மேலே முடியல, அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான் அவனுக்கே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். அதுக்கப்புறம் 2 பேர் ஏஞ்சிட்டு குட் மார்னிங் கோச். குட் மார்னிங், என்ன எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிக்கிறாங்க. சரி அதை தம்பிள்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவங்க லைக் எக்ஸசைஸ் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அப்பப்போ 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறது கண்ணடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒய்ஃப் வந்து அந்த பக்கம் போயாச்சு. இங்கே அவங்க ஹஸ்பண்ட் தான் இருக்கார், ஜங்குக் அவருக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. ஆமாம்
உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ் ஆகுதா? ஸ்டில் யூ ஆர் லுக்கிங் லைக் நியூ மேரிட் கப்புள். எங்களுக்கு 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 பேருக்குமே 2 பேரை பிடிக்கல. தென் கொஞ்சம் கொஞ்சமாக வி ஸ்டார்டட் டு ஃபால் இன் லவ். அதுக்கப்புறம் எங்களுக்கு பேபி இல்லைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. தென் நாங்கள் அதை ஒன்றா சேர்ந்து சால்வ் பண்ணோம். பேபி இல்லை என்ன, அது ஒரு பிரச்சனையே இல்லையே. மற்றவங்களுக்காக நம்ம வாழ போகிறது கிடையாது. கொஞ்ச நாள் எல்லாருமே கேட்டாங்க பேபி இல்லை பேபி இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். நாங்கள் 2 பேரும் ஸ்டில் இப்போ வரையும் பேபி இல்லை. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சொல்கிறாரு. தேங்க்யூ, ஓகே யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஒரு மாதிரி தேவங்கிட்ட கால் பண்ணுறான். ஹலோ டேய் மச்சான், எதுக்குடா இந்த நேரத்தில் கால் பண்ண? டேய் ஏன்டா, என்னாச்சுடா? பேசுகிற டோனே சரியில்லையே அப்படின்ற மாதிரி தங்கு கேட்குறான். அதுதான்டா சொல்கிறேன், நான் வேறு மூடில் இருந்தேன், அவளும் அந்த மாதிரி இருந்தா, கரடி போடுற மாதிரி பூஜையில் பூந்துட்டியடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னடா சொல்கிற? அந்த மூடில் நாங்கள் 2 பேரும் அதுக்கு போயிட்டு இருந்தோம்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஃபோன் அடிச்சு, உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கால அங்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிட்டான். என்னடா பண்ணுறீங்க? அவன் ஒரு மூடில் சுற்றிட்டு இருக்கான். நான் மட்டும்தான் இங்கே வெட்டி ஆஃபீஸில் சுற்றிட்டு இருக்கேனா? ஒரு வேளை ஒயின் காசு இருக்குமோ? நான் தான் சரி சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு லைக் 9 o'clock வரான். அவனுக்கு ஆக்சுவலாக ஜிம்மு அந்த மாதிரி நிறைய ஒரு 3-4 ஒர்க் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவான். ஸோ ஸ்டில் அவன் வந்து ரிச்சாக இருந்தாலுமே அவனுக்குன்னு ஓன் பிஸ்னஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் அவனுக்கு வந்து 3 பிஸ்னஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கான். ஃபுட்டு, தென் ஜிம்மு, தென் டெலிவரி. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுவான். பிகாஸ் ஹீ லைக்ஸ் இட். ஸோ அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் வரான். ஒயன் என்ன இன்னும் தூங்கலையா? இல்லை நீங்கள் வருவீங்கல்ல, உங்க கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஓ சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ஓகே அப்படின்றீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே ஜங்குக் உங்கள் கை டேபிள் மேலே இருக்குது. அது மேலே அப்படியே வைக்கிறான். உங்கள் கை மேலே அவன் கை. நீங்கள் அப்படியே தெரியாமல் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்துடுறீங்க. இந்த டியூப்லெட்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் கிழிக்க முடியாது. ஜங்குக் என்ன பண்ண போகிற? அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் தானே சாப்பிட்றீங்க. உங்கள் ஷோல்டரோட ஷோல்டர் அவன் வந்து டச் பண்ணுற மாதிரி கிட்ட அப்படியே வரான். நீங்கள் அப்படியே வேணுங்கன்னே அந்த பக்கம் அப்படியே நோந்து போகிறீங்க. இவன் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கான்? ஒயன் இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பு, இல்லை இவன் ஏதாவது பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்டேன் ஜங்குக், டிஷ் வாஷ் பண்ணி வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. நீ காலம் முழுக்க ஒண்டிக்கட்ட தாண்டா. குக் செம்ம கடுப்பில் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே டிஷ்ஷை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிடுறீங்களா இல்லை நான் வாஷ் பண்ணவா? இட்ஸ் ஓகே, நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே தூங்குறதுக்கு போயிட்டீங்க. ஸோ ஜங்குக் சாப்பிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே மாடிக்கு வரான். நீங்கள் பார்த்தா படுத்துட்டீங்க. என்ன படுத்துட்டா? அப்போது இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாதா? போய் கேட்கலாமா வேணாமா? தூங்குறாளே, சரி மூடிட்டு படுப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் போய் படுத்துட்டான். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் லேட்டாக தான் எழுந்துறீங்க. ஸோ ஜங்குக் காலையிலே எழுந்துச்சி எல்லாத்தையுமே சமைச்சு வைக்கிறான். அவன் சமைக்கிறதுக்கும் தெரியும், ஓகேவா? ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு நீங்கள் உங்களை பார்க்குறான். நீங்கள் எழுந்துச்சி வரவே இல்லை. மார்னிங் கிஸும் கிடையாதா? பொறுமையாக அப்போ கொட்டாய் விட்டுக்கிட்டே அப்படியே வரீங்க நீங்கள். ஒயன் நான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சிட்டேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்ரு, அப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எதுவுமே கிட்டேயும் வரல, எதுவும் பண்ணல. ஒரு வேளை அம்மா இருந்திருந்தால் சொல்லியிருப்பாங்களோ
ச்சே! ஓகே ஒயன் நான் கிளம்புறேன். ம். ஓகே ஜங்குக். புரிஞ்சுக்கிறாளா பாரு. மறமாட்டேன். ஒயன் நான் கிளம்புறேன். ஓகே ஜங்குக். போயிட்டு வாங்க. ம். ஓகே. நல்லா சாப்பிடு. ஓகே. இத மட்டும் செய். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அந்த புள்ள. ஒரு மாதிரி கடுப்புலே போகிறான். இன்னைக்கு அந்த கப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறான். இந்த பக்கம் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. குட் மார்னிங் கவுச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இவங்க வேற கடுப்பேற்றிட்டு இருக்காங்களே காலையிலேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்பில் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு பொண்ணு வந்து லைக் ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போதான் ஜங்குக் கிட்ட. ஸோ அந்த பொண்ணு, சார் இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுறான். வேணே அந்த வெயிட்டை தூக்குவாங்கல்ல, ஸோ அந்த லைக் வெயிட் லிஃப்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி தூக்கிறதுக்கு அந்த பொண்ணால் தூக்க முடியும். வேணே கீழே போடுற மாதிரி போகுது. ஸோ ஜங்குக் வந்து ஹெல்ப் பண்ணுவான்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்து காலில் போட்டுக்க போகிற. இட்ஸ் ஓகே சார், அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, எல்லா டைமும் நான் இருக்க மாட்டேன். ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேணே அந்த அப்படியே வெயிட் லிஃப்டிங் பண்ணிக்கிட்டே அப்படியே தான் ஜங்குக் அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கா. கண்டவளும் பார்க்குறாளுங்க. நான் கட்டிக்கிட்டவ தான் ஒன்றுத்தையும் பார்க்க மாட்டா. ஜங்குக், ஓ வாழ்க்கையில் நீ கமிட் ஆகிறது கஷ்டம்டா. அப்படியே அந்த பொண்ணு இன்னுமே அப்படி தான் பார்த்துட்ருக்கா. சரி நீ பாரு, நான் போகிறேன். சார் அவ்வளோதானா? அவ்வளோதான், இன்னைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்ட தான் போகிற, அன்னைக்கு பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. ஸோ இங்கே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜங்குக் வந்து பார்க்குறான். இன்றைக்கி வரத்துக்கு மணி 11 ஆயிடுச்சு. என்ன இன்னும் அவளை காணோம்? நேரம் வந்திருப்பாளே. ஸோ ரூம்லாம் பார்த்துட்ருக்கான். அங்கே எதுவுமே இங்கே இல்லவே இல்லை. டெரஸ்லேயும் போய் பார்க்குறான், அங்கேயுமே இல்லை. ஸோ உங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறான், நீங்கள் எடுக்கவே இல்லை. என்ன இவன் இன்னும் எடுக்கலை? எங்கே போயிருக்கா? இந்நேரம் வந்திருக்கணுமே. அவன் உட்காந்துருக்கான். மணி 12 ஆகுது. கிட்டத்தட்ட 1:30க்கு வரீங்க. அவன் அவ்வளோ டென்ஷனு, அவ்வளோ கோவத்தில் உட்காந்துருக்கான். எங்கே தான் போய் தொலைஞ்சா இவ? இன்னும் காணும், ஃபோனை எடுக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே வாசலை பார்க்குறான். நீங்கள் அப்படியே வரீங்க. ஒயன் சொல்லுங்கள் ஜங்குக், எங்கே போயிட்டு வர? ஜங்குக், நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் எங்கே போயிட்டு வரேன்னு, இங்கே கேட்கக்கூடாதுன்னு. ஒயன் என்ன சொல்லிகிட்ருக்க? உனக்கு தான் தெரியும்ல. மணி என்ன இப்போது? மணி 1:30. இவ்வளோ நேரம் கழிச்சு நீ வந்திருக்க. எங்கே போயிட்டு வரேன்னு நான் கேட்கக்கூடாதா? நான் தான் ஃபர்ஸ்ட் நைட்லேயே சொல்லிட்டேன்ல, நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ அதுதானே நம்ம பேசிக்கிட்டோம். அது பேசணும், அது வேற. ஆனால் நீ என்னோட ஒய்ஃப். நீ எங்கே போகிற எங்கே வர, சேஃப்டியாக இருக்கியா இல்லை எனக்கு முக்கியம் இல்லையா? அதை பற்றி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஐ வில் பி சேஃப், ஓகே? நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஸ்டில் தான் இப்படி தான் இருப்பேன். யாரும் எனக்கு கேட்டதில்ல. நானும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவேன். அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் செம்ம டென்ஷன் ஜங்குக்கு. நீங்கள் மாடிக்கு போகிறதுக்கு போகிறீங்க, உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, ஒயன் உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு நான் உன்னை ஒன்றும் கல்யாணம் பண்ணல, புரியுதா? நீ வெளில போ, ஜாலியாக இரு. நான் அதை பற்றி எதுவும் கேட்கல. அதுக்குன்னு டைம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 11 o'clock, ஒரு 11:30க்காவது நீ வீட்டுக்கு வந்திருக்கணும். பட் நீ வரது 1:30 மணிக்கு. இஸ் இட் சேஃப் ஃபார் யூ? ஜங்குக், பி கூல். நான் நல்லா தான் இருக்கேன், ஓகேவா? என்னை யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணிக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சாப்பிட்டீங்களா? ஆர்டர் பண்ணவா? நீங்கள் அப்படியே செம்ம கோவம் வருது, டென்ஷன் ஆகுது அவனுக்கு. அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறவங்கள. சரி, மேபி சாப்பிட்டு வந்திருப்பீங்க, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. செம்ம கடுப்பாக அவனுக்கு. என்ன நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், அவன் படுக்க போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவன் கடுப்பில் பார்த்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டீங்க ரூமுக்கு. இவன் என்ன அவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கா? மணி என்ன? இவ்வளோ
ஜங்குக் கண்ட்ரோல் கண்ட்ரோல். இவ்வளோ கோவப்படாத. விடு விடு பார்த்துக்கலாம். அப்படியே அவன் காம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகிறான். நீங்கள் போய் படுத்துட்டீங்க. ஒன் சாரி. இனிமேலும் எங்கே போகிறதுனாலும் சொல்லிட்டு போ. நீங்கள் கேட்டால் மதிக்கவே இல்லை அவனை. நீங்கள் படுக்க தூங்கிட்டீங்க. கொழுப்பு எடுத்த கழுத இருக்குடி. அப்படியே அவன் அப்படியே தூங்கிடுறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே பப்புக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்திருப்பீங்க. மார்னிங்கில் அப்படியே லைக் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது பாடிலாம். அப்பா ஏன் இப்படி இருக்குது? ரொம்ப வலிக்குது உடம்பு. குடிச்சா இப்போ இல்லாமல் வலிக்கும். நீங்கள் அப்படியே லைக் உங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் செஸ்ட்டு இங்கே உங்கள் லைக் கழுத்துலாம் இருக்குல்ல, அங்கங்கே பைட் மார்க்ஸாக இருக்குது, ஹீஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. வாட்? என்ன என்ன என் உடம்புலாம்? நீங்கள் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமெம்பர் பண்ணுறீங்க. யார் அவன்? அவன் கூட வயன் என்ன பண்ணியிருக்கடி? யாருன்னே அவன் தெரியல. அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கா. நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நைட் நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. ஸோ அவங்க ஒரு பையனோட நீங்கள் ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருப்பீங்க. அதை தான் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு தெரிஞ்சா எனக்கு கொண்டுடுவான். ரொம்ப தப்பு பண்ணிட்டு அவன் அன்னைக்கே போவானு சொன்னான். என் தப்பு தான், என் தப்பு தான். என்னை மன்னிச்சிடு ஜங்கு, என்னை மன்னிச்சிடு. இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் இல்லை, பிகாஸ் இட்ஸ் 10 o'clock. ஸோ அவன் ஆக்சுவலாக இன்றைக்கி ஜிம் போகல, இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலைல லைக் அவனுக்கு ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஜங்கு கமன். அதுக்கப்புறம் அவன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அந்த ஜூஸை வச்சுட்டு ஜங்கு சொல்லுவான் ஜூஸ் வச்சுடு. அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது அப்படியே சொல்லணும்னு தோணுது. அவனுக்கு ஒன்றுமே லைக் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒயன் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை ஜங்கு, ஒன்றும் இல்லை. சரி ஓகே. அப்படியே லைக் உட்காந்துட்டு இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் போகிறீங்க. ஸோ இழுத்து அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறான். ஒயன் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு ஜங்கு. இல்லை, ஐ வாண்ட் டு டூ இட் வித் யூ. உனக்கு விருப்பம் இருந்தா. நான் இதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் அதை சொல்ல முடியல. ஸோ இப்போ நான் என்னோடய விருப்பம் சொல்லிட்டேன். உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ சொல்லு. 2 பேரும் பண்ணலாம். ஐம் வெயிட்டிங். அதுக்கப்புறம் உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஹாப்பியாரு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் போகிறேன் ஜங்கு இப்படி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்படியே அவன் ஃபேஸே டல் ஆகிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ லைக் நீங்கள் அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. அவன்கிட்ட முன்ன மாதிரிலாம் பேசலை, ரொம்ப நார்மலாக இருக்கீங்க, குவைட்டாக இருக்கீங்க. அவனுக்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. எதுக்கு இவ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. என்னாச்சு இவளுக்கு? லைக் நார்மலை விட இவ்வளோ குவைட்டாக இருக்கா? இந்நேரம் ஜங்கு நான் இதை பண்ண போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி அலைஞ்சிட்ருக்கவ இவ்வளோ குவைட்டாக இருக்கா? சரியில்லையே. வயன் வயன் சொல்லு ஜங்கு. எதாவது வேணுமா? எதுவும் வேணாம். எதுக்கு நீ இவ்வளோ டல்லாக இருக்க? நான் கேட்டதுனாலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு. அப்போது உனக்கு விருப்பமா? அது ஜங்கு உனக்கு விருப்பமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஆர்வமாக கேட்குறான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நோன்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
எனக்கு ஓகே தான் ஜாங்கோக். நீங்க சொன்னது தான் தெரியும். அப்படியே அவன் அப்படியே லைக் உங்கள அப்படியே தூக்கி அப்படியே மடியில வச்சுக்கிறான். லைக் எப்படி சொல்றது? ஹிப்போட அப்படியே அணைச்சு வச்சுக்கிறான் உங்கள தூக்கிட்டு. ம். லவ் யூ மேன். தேங்க் யூ ஸோ மச். இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். தேங்க்யூ 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 ஸோ மச் வயன் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே லைக் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்ரூம்க்கு போகிறான். ஸோ அப்படியே உங்களை லே டவுன் பண்ண வச்சு அங்கங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பட் நீங்கள் அந்தளவுக்கு சந்தோஷமாலாம் இல்லை. ஒரு மாதிரி ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக அப்படியே இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே மேலே இருக்க இதை ரிமூவ் பண்ணிட்டான். ஸோ உங்களை அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லோவர் பார்ட்டில் வந்துட்டு அங்கேயுமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பேண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வரான். அவனோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் தான் பார்க்குறீங்க ஜாங்கோக் வேணாம். அவன் அப்படியே ரிமூவ் பண்ணதை அப்படியே பாதியிலே நிறுத்திட்டு பார்க்குறான். என்னாச்சுடி? நீ தானே சொன்ன ஓகேண்ணே, இப்போ என்னாச்சு? ஜாங்கோக் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. என்னாச்சு வான்? நான் ரொம்ப வற்புறுத்துறேன்னா என்ன? உனக்கு விருப்பம் இல்லைனா? இல்லை ஜாங்கோக், எனக்கு விருப்பம்தான். ஆனால் என்ன வான்? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஏன் இப்படி இருக்க? நீ கொஞ்ச நாளாகவே ரொம்ப அமைதியாக இருக்க. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஜாங்கோக், உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஜாங்கோக்னா என்னை மன்னிப்பியா? நீ எந்த ஒரு ஆம்பளை மன்னிக்க மாட்டான். அந்த மாதிரி தப்ப பண்ணியிருக்கணும். வயன், எதுக்கு இப்படி அழுவுற? என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. இல்லை ஜாங்கோக், நான் வேற ஒருத்தனோட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு ஜாங்கோக், என்னை மன்னிச்சிடு. அப்படியே செம்ம ஷாக்கு ஜாங்கோக்கு. வாட்? வயன், பிராங்க் தானே பண்ற? இல்லை இல்லை ஜாங்கோக், பிராங்க்லாம் பண்ண, நான் உண்மையை தான் சொல்கிறேன் ஜாங்கோக், ரியலாகவே. என்ன என்ன சொல்கிற வயன்? இது என்ன விளாட்ற விஷயம் கிடையாது, பிராங்க் தானே? இல்லை ஜாங்கோக், நான் பிராங்க்லாம் பண்ணலை, நிஜமாலும் தான். இந்த ஹிக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஷோல்டர் இருக்குல்ல, லைக் காலர் போன், ஸோ அங்கே காட்டுறீங்க. செம்ம ஷாக்கு அவனுக்கு. அப்படியே கேஞ்சிட்டான். ஜாங்கோக் ஜாங்கோக், என்ன வயன் பண்ணி வச்சிருக்க? உன்னை நான் என்ன நினச்ச தெரியுமா? ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா? ஜாங்கோக், என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்ட்டே பண்ணல, ஏதோ குடிச்சிட்டு இதே நான் பண்ணிடுதா? ஹவு டு யூ ஃபீல் வயன்? இஸ் இட் ஓகே ஃபார் யூ? இல்லை ஜாங்கோக், நான் என்ன நீ ஐ ஹேட் யூ வயன், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஒரு மாதிரி உங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டு அழுகிறீங்க நீங்கள் பாட்டுக்கு. ஜாங்கோக் நில்லு ஜாங்கோக்னு அவன் அப்படியே கோச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் மார்னிங் ஆகுது, மார்னிங்குமே வரல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே லைக் காலைல சாப்பிட்ருக்கவும் மாட்டீங்க. ஜாங்கோக்குமே வீட்டுக்கு வரல. நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பேசாமல் ஏதாவது பண்ணிக்கலாம் போல் நீங்கள் நினைக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமாகி அதுக்கப்புறம் திருப்பி தூங்கிட்டீங்க. இப்படியே ஈவினிங் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போயுமே ஜாங்கோக் வரல. ஸோ ஒரு 6 மணி இருக்கும். அப்போ வரான் ஜாங்கோக். வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வெளில போகிறதுக்கு போகிறான். ஆக்சுவலி இன்றைக்கி உங்கள் பர்த்டே. ஒரு மாதிரி நீங்கள் சோகமாக ஜாங்கோக் அப்படியே நிற்கிறான். இன்னைக்கு என் பர்த்டே, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை ஜாங்கோக், நான் எப்போவுமே பெருசாக செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆசை, என் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கல்யாணத்துக்கும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும், கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால்
இந்த மாதிரி நிலைமையில் நம்ம 2 பேர் இருக்கோம். எனக்கு வாயால் விஷ் பண்ணுவியா? நீங்கள் அப்படியே கேட்குறீங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே. நான் எதுக்கு விஷ் பண்ணோம்? அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவனை கூப்பிட்டுக்கிட்டே அவன் பின்னாடியே வரீங்க. அவன் டெரஸ்க்கு போகிறான். டெரஸ்க்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே இருட்டாயிடுச்சு. ஆக்சுவலாக லைட் இருக்கும். ஸோ அந்த இடமே இருட்டாயிடுச்சு. ஜங்குக் 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 எங்கே போனேன்? ஜங்குக் நீங்கள் அப்படியே தேடுறீங்க. அந்த இடத்துல அவன் இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஏதோ வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கத்துறீங்க. கத்திட்டு கண்ணை ஓப்பன் பண்ணால் அந்த இடமே சூப்பராக இருக்குது. லைக் அந்த அளவுக்கு டெக்கரேஷன், லைக் ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் எங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் பின்னாடி இருந்து அப்படியே வந்து ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே எடுத்து கொடுக்குறான். ஜங்குக் அண்ணா பைத்தியக்காரி இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த சேரில் உட்கார வைக்கிறான். அந்த டின்னர்லாம் வச்சுருப்பாங்களா அங்கே. ஜங்குக் என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாமல் தான் பண்ணேன், மன்னிச்சிடுறியா? என் மண்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே நங்குன்னு வைக்கிறான். ஏன் அடிக்கிற? உன் புருஷன் கூட பண்ணா புருஷன் எப்படி மன்னிப்பான்? ஆசையாக தான் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் பார்க்குறீங்க. என்ன ஜங்குக் சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி 1 night ஸ்டாண்ட் இருந்தது ஏன் கூடடி. என்ன ஜங்குக் சொல்கிற? அது நீயா? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே சொல்கிறான். உங்களை திட்டிருப்பான்ல. ஸோ நெக்ஸ்ட் டே அவன் என்ன பண்ணுறான்றத அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அவங்க வந்து லைக் ஒரு பப்பில் வைக்கிறாங்க. அவங்க வந்து லைக் டைம் வந்து லைக் 11 o'clock அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் செம்மையாக கொண்டாடுவாங்க அவங்க. ஸோ அந்த பப்புக்கு வந்து ஜங்குக் கூப்பிட்றாங்க. இல்லை என் ஒய்ஃப் வெயிட் பண்ணுவா, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஜங்குக், இன்றைக்கி நைட் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிக்கு வரணும். நாங்கள் வந்து செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். அப்படியா, வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். மணி லைக் ஒரு 11 இருக்கும். ஜங்குக் அதுக்கப்புறம் தான் அங்கே போகிறான். ஸோ செம்மையாக குடிச்சிட்டு எல்லாம் அங்கங்கே ஆடிக்கிட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் அவன் வந்து பெருசாக இந்த பப்புக்கெலாம் போகமாட்டான். போவான் லைக் எப்பயாவது அக்கேஷ்னலாக குடிக்கிறதுக்கு போவான். மற்றபடி பெருசாக இந்த பப் பக்கெல்லாம் போகமாட்டான். ஸோ அங்கே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் லைக் லைட்டாக ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு பொண்ணு ரிவீலிங்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செம்மையாக ஆடிட்டுருக்கா. ஜங்குக் கண் அப்படியே போகுது. யார் இவ இப்படி ஆடிட்டுருக்கா? வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா என்ன? என்ன பண்ணுறதுன்னு தெரில. பொண்ணுங்களை எப்படி வச்சுருக்காங்க பாரு. அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்கான். யார் தான் அந்த பொண்ணு? ஆக்சுவலாக பின்னாடி திரும்பியிருக்கா. ஸோ அந்த பொண்ணு செம்மையாக குடிச்சிருக்கா போல், நல்லா குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த மொசரக்கட்டை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான். அந்த பொண்ணு திரும்புறதுக்கு அது நீங்கள் தான் செம்மையாக ஆடிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்த்து வாயே பொழந்துட்டான். அடி பாவி வயன், நீயா? நீங்கள் அவனை பார்த்தா தானே நீங்கள் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்க அரை போதையில். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் பார்த்துட்டு இவளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்திருப்பான். வந்துட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே பிடிக்கிறான். ஹலோ, வாவ், you're looking so stunning man, you're looking damn hot. உன்னை கடிக்க போகிற, ரொம்ப கொடுத்து வச்சிருவேன், ரொம்ப செம்மையாக இருக்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. கண்ணை கூட திறக்க முடியல. அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவனோட லைக் ஸ்டொமக்கிட்ட இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி பார்க்குறவங்கள. ஏ மேன், செம்மையாக இருக்க நீ. என் கூட do you want to be one night stand அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மீறியே நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. I want to do it with you. You are so damn hot அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு தலையை மட்டும் ஆட்டுறான். ஸோ அப்படியே உங்களை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் தள்ளாடிக்கிட்டே அவனை பிடிச்சிட்டு வரீங்க.
ஸோ ஒரு ரூமுக்கு புக் பண்ணியாச்சு. அந்த ரூமில் உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். ஸோ நீங்கள் அவனை உட்கார வச்சுட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்படியே அவன் லிப்ஸை நல்லா செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அப்படியே கடிக்கடுத்து அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டங்கோட ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 minutes அந்த கிஸ் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட லைக் ஐஸ் இருக்குல்ல, அப்படியே அவன் க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அந்த ஐஸில் கிஸ் பண்ணுறீங்க. இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் ஐஸ்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவன் நெக்கு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அவன் பாடியை பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு லைக் செம்ம ஹாட்டாக இருக்குது. லைக் ஆப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு மசில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கான் அவன். ஸோ அதை பார்த்துட்டு டேம் மேன் செம்மையாக உடம்பா மெயின்டைன் பண்ணுற, யூஆர் லுக்கிங் வாவ், யூஆர் லுக்கிங் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஆப்ஸை பார்த்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி அப்படியே பெட்டில் தள்ளுறீங்க. அவனை படுக்க வச்சுட்டு அங்கே கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுமே சும்மா இல்லை, அவனுமே உங்களை அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஹக் பண்ணி ஸோ உங்கள் கூட அவனுமே ப்ளே பண்ணுறான். ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நேரம் மேலே ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து டவுனுக்கு வந்தாச்சு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு வைல்டான மேக் அவுட் செஷன் செம்மையாக நடந்திருக்கும். அங்கங்கே ஹிக்கீஸ் பைட் மார்க்ஸ் அப்படி இருந்திருக்கும். ஸோ சூப்பராக கிட்டத்தட்ட ஒரு 5 rounds போயிருக்கும். நீங்கள் அரை போதையில் படுத்துட்டீங்க. ஸோ அவன் அப்படியே படுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான். இப்படி தான் நான் அங்கே வந்தேன். நீ காலைல தான் ஏஞ்சி வருவான்னு நினச்சேன். பரவாயில்ல, போதை தெளிஞ்சு நைட்டே வந்து தூங்கிட்டேன். உங்ககிட்ட அது சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உன் பர்த்டே வருதுல்ல சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நீ பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னேன்? என் புருஷன் மாதிரி அழகா யாருமே இல்லை, நீ என்ன தான் அழகாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன், எந்த அளவுக்கு ரசிச்சிருக்க. என் ஆப்ஸை தொடும் போது, என் ஐஸை பார்க்கும் போது அப்படியே என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்குது, என் ஹஸ்பண்ட் ஆப்ஸ் மாதிரி இருக்குது. ஒன்று தொடும் போது என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நீ ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் நீ எந்த அளவுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு என்னை ரசிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அழாத சரியா? ஆக்சுவலாக எனக்கே அந்த ட்ராமா உடச்சிருக்கணும். கொஞ்ச நாள் ஒன்று லைட்டாக டீஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதான் கூட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிட்டு அவன் செஸ்ட்லேயே அடிச்சுட்டு அழுவுறீங்க. ஸோ இங்கே பாரு, அழுது மூஞ்சி நல்லா இல்லை, இந்த சாரியை மாற்றிட்டு வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். செம்ம ஹாட்டாக இருந்தடி அன்னைக்கு, அதனால தான் உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்கே, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்றான். ஸோ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரீங்க. இட்ஸ் ரிவீல் ஓகேவா? அந்த ரிவீலிங் ட்ரெஸ்ஸில் அப்படி இருக்கீங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு செம்மையாக அப்படியே ஃபீல் பண்ணுறவங்கள. ஸோ எப்படி 1 night stand இன்னைக்கு 2 night stand பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ரெடி பொண்டாட்டி, டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2வது டின்னரை ஒன்றா சாப்பிட்றேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு அழகாக அந்த பியூட்டிஃபுல்லான அந்த மொமெண்ட்டை நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுறீங்க. தென் அப்புறம் என்ன, உங்களை அழகாக தூக்கிட்டு வந்து அவனோட டின்னரை அவன் சாப்பிட்றான். இப்படியே லைக் கொஞ்ச நாள் போயிருக்கும். நீங்கள் அந்த கடுக்கடு அந்த இதெல்லாம் இன்ஸ்டன்ட்லாம் போய் 2 பேருமே அவ்வளோ அழகாக 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறீங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இந்த பாண்டிங் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த கப்பல் சொல்லியிருப்பேன்ல, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட்டுமே லைக் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க ஒய்ஃப் வரல ஜிம்க்குன்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட சொல்லும் போது அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இப்போ அவனுக்கு பேபி வேணுமா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து பூனைக்குட்டி மாதிரி கெஞ்சிட்ருக்கான். எனக்கு புள்ள வேணுடி, எனக்கு புள்ள வேணுடி, ஒரு பையன் இல்லை பொண்ணு அதை பெற்று கொடுறீன்னு சொல்லிட்டு. டேய் நான் என்ன மிஷினாடா, நீ சொன்னோன்னே பெற்று கொடுக்கறது, கொஞ்ச நாள் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு புள்ள வேணும், எனக்கு புள்ள வேணும்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே பிடிச்சி அழிஞ்சிட்ருக்கான். நீங்கள் மண்டையிலே வச்சு டேய் சொல்கிறது கேளுடா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, உடனேவா பேபி கிரியேட் ஆகும், அது கொஞ்ச நாள் ஆகும்ல. சரி ஓகே, ஆனால் எனக்கு வேணும்.
சரிடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வித்தின் ஒரு 1 மந்த்லேயே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. ஜங்குக்கு பிடிக்கவே முடியல. அப்படி ஜாலியாக குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான். உங்களோட ப்ரெக்னன்சி டைம்லாம் அவ்வளோ அழகாக பார்க்குறான். ஜிம்க்குலாம் போகிறதே கிடையாது. உங்கள தான் பார்த்துட்ருக்கான். ஃபுல் டைம் கேராக பார்த்துட்ருக்கான். தேவங்க அடிச்சா கூட வேடா நாயன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருவான். இப்போ இவன் வந்து பேசணும்னு ட்ரை பண்ணும்போது ஜங்குக்கு எடுக்கிறதே கிடையாது. அவனாலே விட்டுட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து ஒரு அழகான பெண் குழந்தை தான் உங்களுக்கு பிறக்குது. அழகாக பிங்கிஷாக க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை. நீங்கள் அதை பார்த்துட்டு டேய் எப்புட்றா அது உன்ன மாதிரியே இருக்குது. ஏய் அங்கே பாரு அந்த கண்ணும் மூக்கும் ஒன்றை மாதிரி தாண்டி இருக்குது. கோவக்கரையாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு கோவக்காரியாக இருக்கட்டும், ஆனால் அவங்க என் புருஷன் மாதிரி க்யூட்டாக இருக்கா, அது போதும் எனக்கு. அப்புறம் பொண்ணு ரெடி, பையன் எப்போ ரெடி பண்ணலாம் அப்படின்றான். இந்த ஜிம் பாடியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நங்குன்னு அவன் ஆப்ஸ்லேயே குத்துறீங்க. வலிக்குதுடி அப்படின்றான். ஸோ நீங்கள் அழகாக அந்த மொமெண்ட்டில் க்யூட்டாக கிஸ் பண்ணி பேபிக்கு கிஸ் பண்ணி ஸோ 2 பேரும் அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஓகேடா, இந்த கதை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி. சரங்கே இந்த ஸ்டோரி எப்படி இருந்து சொல்லுங்கள். பாய் சரங்கே.